வா. உட்காரு மயிலு, உட்காரு. டாக்டர், பாப்பா எப்படி இருக்கு டாக்டர்? நல்லா ஆரோக்கியமா இருக்குங்களா? உள்ள நீங்க டிவிலே காட்டுவீங்கன்னு பார்த்தேன், காட்டவே இல்லை. அதான். டாக்டர், குழந்தை எப்படி இருக்கு? மயில் மாதிரி அழகா இருக்கா டாக்டர்? மயில் நல்லா இருக்கால்ல? ஏன் டாக்டர், குழந்தை எப்போ பிறக்குன்னு இப்பவே சொல்லிடுவீல்ல? டாக்டர், குழந்தை பிறக்கிற வரைக்கும் என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, மயில் எப்படி நடந்துக்கணும்னு என்கிட்ட சொல்லுங்க டாக்டர். நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அதை அப்படியே நான் ஃபாலோ பண்றேன். எங்க மாப்பிள்ளைக்கு மயில் மேல ரொம்ப பாசம். டாக்டர், குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. நீங்க வீட்ல தானே செக் பண்ணதா சொன்னீங்க? ஆமாங்கம்மா, எங்க வீட்டில் தான் பண்ணணும். ஓ, 2 கோடு வந்துச்சு அவளுக்கு. ஐயோ, அதை பார்த்ததுமே எங்களுக்கு சந்தோஷம் தாங்கல. 2 குடும்பத்துக்கும் வாரிசு இல்லையா? சாரிங்க. பிரெக்னன்சி கிட்ல காமிச்சது ஃபால்ஸ் பிரெக்னன்சி. அது இல்ல, புரியல. அப்படின்னா டாக்டர்? ரொம்ப ரொம்ப ரேரா பிரெக்னன்சி கிட்ல தப்பா காட்டும். அந்த மாதிரி தான் இவங்களுக்கு நடந்திருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியல. பிரெக்னன்சி கிட் நம்பகமானதுதான், ஆ, ஆனா 1% தப்பா போகவும் சான்ஸ் இருக்கு. அப்படி ஒரு தப்பு தான் இவங்க விஷயத்துல நடந்திருக்கு. இவங்க பிரெக்னென்ட்டாவே இல்ல. டாக்டர், என்ன சொல்றீங்க? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. டாக்டர், நீங்க நல்லா ஸ்கேன்ல பாத்தீங்களா? ஸ்கேன் எல்லாம் நல்லா தான் பண்ணேன். ஐயோ, இல்ல டாக்டர், நான் நல்லா பார்த்தேன். வீட்ல நாங்க அந்த கிட்ட வச்சப்போ 2 கோடு காட்டுச்சு. வயித்துல பாப்பா தான் இருக்கு. நீங்க ஒரு தடவை நல்லா பாருங்களேன் டாக்டர். சொல்லுங்கம்மா. கோடு காட்டுமா, ஆனா அதை வச்சு மட்டும் நீங்க பிரெக்னென்ட்னு முடிவு பண்ண முடியாது. அப்படி இல்ல டாக்டர், என் ஃப்ரெண்ட் ஒருத்தி கூட வீட்ல இதை வச்சு இப்படிதான் டெஸ்ட் பண்ணா. அப்புறம் அவ ஸ்கேன் பண்ணும்போது பாப்பா இருந்துச்சு. அப்படின்னா எனக்கும் இருக்கும் தானே. எல்லாருக்கும் தப்பாகும்னு சொல்லலமா, சிலருக்கு தப்பாகும். அப்படிலாம் இல்ல டாக்டர். நீங்க எனக்காக ஒரே ஒரு தடவை திரும்ப செக் பண்றீங்களா? நான் வரேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லம்மா. இல்ல, நீங்க தப்பா சொல்றீங்க. இல்லைன்னா உங்க ஸ்கேன்ல எதுவும் தப்பு இருக்கும். எங்க மயிலு உண்டாயி தான் இருக்கா. பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு நினைச்சு வந்தீங்க, அப்புறம் இல்லன்னு தெரிஞ்சா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவங்க பிரெக்னெண்டா இல்லங்கிறது தான் உண்மை. அதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இவளுக்கு நாள் தள்ளி போயிருக்கே, அதுக்கு என்ன சொல்றீங்க? அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கலாம். இல்லைங்க டாக்டர், நீங்க தப்பா சொல்றீங்க. நாங்க வேற எங்கேயாச்சும் போய் வேற ஏதாவது டாக்டரை பாக்குறோம். நீங்க எத்தனை டாக்டர் கிட்ட வேணும்னாலும் போங்க, எல்லாரும் இதைத்தான் சொல்ல போறாங்க. தங்க மயில் பிரெக்னெண்டா இல்ல. அப்படி இல்ல டாக்டர், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை அவளுக்கு குழந்தை உண்டாயி அது ஏதாவது கலைஞ்சு போயிருக்குமோ? இல்லம்மா, நான் 100% உறுதியா சொல்றேன், இவங்க பிரெக்னென்ட் ஆகவே இல்லை. நான் உண்மைதான் சொல்றேன். நான் பிரெக்னெண்டா தான் இருக்கேன். கொஞ்சம் என்னன்னு சரியா பார்த்து சொல்லுங்க டாக்டர்.
டாக்டர் இன்னொரு தடவை நல்லா செக் பண்ணி பாருங்க டாக்டர். நான் தான் சொல்றேன்ல, அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. மாமா, பாப்பா இருக்கு. இவங்க மாமா என்னமா இவங்க இப்படி சொல்றாங்க? எனக்கு பயமா இருக்கு. ஒன்றும் புரியலடி டாக்டர், எனக்காக ஒரே ஒரு தடவை செக் பண்ணி சொல்லுங்க டாக்டர். எனக்கு தெரியும் என் வயித்துல எத்தனை தடவை செக் பண்ணாலும் ரிசல்ட்ல எந்த மாற்றமும் வரப்போறது இல்ல. சரவணா, என்னடா சரவணா இப்படி ஆயிடுச்சு? என்ன ஆகி போச்சு? என்னாச்சு? அதை எப்படி என் வாயால சொல்ற? அவ கர்ப்பமாவே இல்லையாண்டா. டேய், அந்த அந்த கிட்டு ஏதோ சொல்லுவாங்களே, அது காட்டினது உண்மை இல்லையாண்டா? அது தப்பா காட்டிடுச்சாண்டா? பாவண்டா அவளை ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கடா. அந்த ஸ்கேன்ல புள்ள உண்டாகவே இல்லைன்றாங்கடா. ஐயோ, என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியலடா. பாவண்டா பாருடா சரவண எப்படி நிக்கிறான்னு. அத்தை, மயிலக்கா எப்படி இருக்காங்க? சின்ன குழந்தை மாதிரி உள்ள உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காடி. ஆனா ஒண்ணும் ஆயிருக்காதுண்ணா. அழாதீங்கக்கா. நம்ம பார்த்தோம்லம்மா, நீங்களும் தானே என் கூட இருந்தீங்க. மா, போலாமா? வாங்கம்மா. அண்ணா, டேய், அண்ணா நில்லுண்ணா. அம்மா, என்னம்மா இது? பாவண்டா அம்மா, பாத்துக்கலாமா, அழுவாதம்மா.